ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் சிவமணி ஃபங்க்ஷன் தான் வரேங்க சென்னையில். பார்க்கும்போது ஒரு குடும்பத்தோட இணைகிற மாதிரி ஒரு ஃபீலிங். வந்து போகும்போது அதுக்குள்ள புதிய இயக்குநர்கள் மூஞ்செல்லாம் மாறுது, பல ஜீனியஸ்கள் உருவாக்குறாங்க. ஸோ சிவமணி இப்போ ஆரம்பிச்சுக்கிறது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் தான். அதுக்குள்ள ஒரு தங்கச் சுரங்கமே இருக்குல்ல, அது வெளியே வரப்போகுது. கார்பஸ் சிவமணி, கார்பஸ் டீம். படக்குழுவினரோடு ஒரு புகைப்படம். எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அப்புறம் எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் போனால் பேசி முடிச்சுட்டு முக்கியமாக 2 பாயிண்ட்டை மறந்துடுவேன். அப்படி ஒரு விஷயம் என்னன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போது எஸ்ஐசி சார் சொன்னாங்க இல்லையா, ஸோ துப்பாக்கி டைம்லே அவர் முருகதாஸ் சாரோட 2 அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கதை சொல்லு, 2 அசிஸ்டண்ட் இல்லை, எல்லா அசிஸ்டண்ட்டையும் கூப்பிட்டு கதை சொல்லுன்னாரு. அந்த 2 பேர் படம் பண்ணாங்க. இப்போ நான் தெரி பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட 2 அசிஸ்டண்ட்டில் ஒரு அசிஸ்டண்ட்க்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசர்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணுவோம். நாளைக்கு நம்ம ஒரு ப்ரொடியூசராக மாறினா எப்படி இருக்கணும். பட் அவர் ப்ரொடியூசராக மட்டும் இருக்கவே மாட்டார், அதை தாண்டி இருப்பார். எப்படின்னு எல்லாரையும் மேலே நிற்க வச்சு அழகு பார்ப்பார். நான் பொடியேன், இங்கே இருக்க சாமா மத்தியில் உட்கார வைக்கணும்னு லாஸ்ட்டாக அவரே கூப்பிட்டாரு. அந்த இந்த ஒரு மனநிலை, இந்த ஒரு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் வந்து இப்போ அப்பாட்ட போய் ஒரு 100 ரூபாய் கேட்டோம்னா 10 கேள்வி கேட்பார் இல்லையா. எதுல 100 ரூபா எங்கடா போகிற அப்படின்னு கோடிக்கணக்கில் கேட்போம், அசால்ட்டாக கொடுப்பார். ஸோ தட் இஸ் தானு சார். பெரிய வெற்றியாரு. நான் சந்தோஷத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். அண்ட் ஒரு நாள் பொறுமையாக உட்காந்து இந்த படம் தோட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம இருக்கிறோம்ல, இங்கேருந்தே அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் ஃபில்ம் வில் கோ பிளேசஸ். அண்ட் தேங்க்யூ ஆல். இந்த மாதிரி போகிறது மரியாதையே கிடையாது. இருந்தாலும் நான் கொடுத்த டைமுக்கு போகணும், வேறு வழி கிடையாது. அதனால் மன்னிக்கணும் எல்லாரையும். I humbly request you all to forgive me to leave. And I wish this total project an extraordinary success. முதல்ல வாசிச்ச musicians எல்லாருக்குமே they are all fantastic, just fantastic. For information, இதில் நான் கூட ஒரு பாட்டு பாடிருக்கேன். All the best to everyone. All the best Atharva. Best to the director, to the heroine of the film. You look so very good there. It doesn't mean that you don't look good here. ஒரு தெய்வம், அந்த மந்திரத்துக்கு எவ்வளோ ஒரு பவர் இருக்கு பாருங்களா. உடனே பூ பக்கத்து அதுதான் எனக்குள்ள ஒரு குருங்க இருக்காங்க. ஸோ இது எந்த ஃபங்க்ஷன்லேயும் என்னுடைய குருமார்கள், என்னுடைய நோயில் அங்கிள், எங்கள் ஃபாதர், அப்பா, அவங்க எல்லாரையும் கும்பிட்டு தான் நான் ஷோக்கே வருவேன். ஸ்டேஜுக்கு பின்னாடி அங்கே இருப்பேன், மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இங்கே இந்த ஃபங்க்ஷன் நான் தானு சார் தான் நன்றி சொல்லணும். என்ன ஒரு இசையமைப்பாளராக என்ன ஒரு இசையமைப்பாளராக ஃபர்ஸ்ட் மூவி அரிமா நம்பி, அதுக்கப்புறம் கணிதன் ஒரு சேலஞ்ச். எனக்கு டைரக்டர் சார் வந்து சந்தோஷம், ரொம்ப சேலஞ்சான ஒரு இது. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் எந்த டியூன் போடணும் சார், இந்த மாதிரி சார், அந்த மாதிரி, சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார், அப்படியே இருந்துச்சு. அதே போல் ஆல் டீம் எல்லாரும், லிரிசிஸ்ட் கார்கிக்கு ரொம்ப நான் இது பண்ணேன். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், சார் எப்படி சார் இந்த லிரிக்ஸ் எப்படி சார் மாற்றலாமா, தேங்க்யூ சார், அருமையாக பண்ணியிருக்கேன். அதே போல் புலையப்பித்தன் சார் செகுவரா சாங் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. நவீன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதே போல் என்னுடைய டீம், என்னுடைய ஒர்க்கிங் இது ஜோஹான், சின்னா, அதே போல் ரெக்கார்டிஸ்ட் ரஞ்சித் அண்ட் சிவா, நம்ம ஏஎம் ஸ்டுடியோ, நம்ம கேஆருக்கு, எல்லாருக்குமே நன்றி. என்னுடைய ஃப்ரெண்ட் இந்த படத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மகன் குமரன். பெரிய விஷயம் என்னன்னா, இங்கே குருமார்கள் சொல்லும்போது என்னுடைய நண்பர், என்னுடைய பிரதர் ஏஆர் வந்து நான் என்னுடைய குருக்கிட்ட கேட்டேன். நான் கோஜாபா கேட்டேன், இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வருது, ஏஆர் நீங்கள் தான் அனுப்பணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு, நான் கேட்க போகிறேன்னு.
கேட்டிருந்தேன் அஜ்மீர் போயிட்டு. நான் அவர் தான் அனுப்பிச்சி வச்சார் ஏஆரை. ஏன்னா ஏஆரும் ஒரு குரு தான். அவருடைய அந்த சிம்பிள்சிட்டி, அந்த அவரை பார்த்து எவ்வளோ கற்றுக்கிட்டேன் நான். அவருடைய அந்த மரியாதை, அந்த தாழ்மை, அந்த ஊரில் யூஎஸில் போயிட்டு அங்கே போயிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு அந்த எண்ணத்துலேருந்து வரும். நம்ம ஸ்டுடியோவில் நாங்கள் 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ரெக்கார்ட் பண்ணும்போது நல்ல எனர்ஜி இருக்கும். ஸ்டேஜில் கூட தேங்க்யூ வெரி மச் மை பிரதர், தேங்க்யூ ஃபார் கமிங். அண்ட் அதே போல் நம்ம அதர்வா வந்து அவங்க ஃபாதர் தான் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அவங்க தாத்தா சித்தலிங்கேஸ்வரி சார் படத்துக்கு நிறைய வாசிப்பேன் நான். ராஜநாயகந்திர மியூசிக் கன்னட படம். முரளி நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரெக்கார்டிங் பண்ண முரளி வந்துடும் ஸ்டுடியோக்கு. அப்படி இருக்கும்போது இப்போது ஐ எம் ஜஸ்ட் மிஸ்ஸிங் ஹிம், பட் இஸ் பிளெஸிங் இஸ் தேர் ஃபார் யூ பிரதர். காட் பிளஸ் யூ, டன் வெரி வெல். இதே போல் நம்ம ஹீரோயினும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் டைரக்டர் சார் நீங்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. முருகதாஸ் சார் தேங்க்யூ வெரி மச். ஆல் த டீம் ஃபார் கணிதன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்பெஷலாக என்னுடைய தாய்க்கு நான் வந்து சொல்லணும், அம்மாவுக்கு. கணிதன் நம்ம ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டில் ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் டைம் நானும் சார் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த கதையை கேளு, சூப்பராக இருக்கும், நீ பண்ணால் உனக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு படமாக அமையும் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் நானும் சார்கிட்ட நான் உடனே சரி சார் அனுப்புங்க அப்படின்னு நெக்ஸ்ட் டேவே கேட்டோம். கேட்ட உடனே சந்தோஷம் வந்து கதை சொன்னோடனே ரொம்ப பிடிச்சிச்சு. சரி பண்ணலாம். பட் எனக்கு என்ன இருந்ததுன்னா, சரி இவ்வளோ ஆக்ஷன் இவ்வளோ இந்த பேஸ்டாக போனால் நமக்கு செட் ஆகுமா அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. சந்தோஷ் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அண்ட் தானு சாருக்கு தான் நான் முதல் நன்றி சொன்னேன். ஏன்னா ஒரு நல்ல டீம் அமைச்சு கொடுத்தாரு இந்த படத்தை. அரவிந்த் சார் ஆகட்டும், கேத்ரின், எல்லாமே சந்தோஷ் ஆகட்டும், எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரானரி டீம் அண்ட் ஒரு நல்ல காஸ்டிங் உள்ள ஒரு படமாக அமைச்சு கொடுத்தாரு. அண்ட் தானு சார் கணிதன் மட்டும் எனக்கு தரல, எனக்கு என் கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் ஈட்டி. அந்த படமும் தானு சார் தான் பண்ணார். ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தானு சார். சிவமணி சார் பற்றி சொல்லியாங்க. இது சிவமணி சாருக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ரொம்ப நாளே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், ஒரு சேரிட்டி மேட்ச் நடந்துட்டு இருந்தது, கிரிக்கெட் சேரிட்டி மேட்ச். அப்போ என் அப்பாவும் ஆடிட்டு இருந்தார் அந்த டீம். ஸோ இந்தியன் டீமும் இவங்க தமிழ் ஆக்டர்ஸும் எல்லாமே சேர்ந்து ஆடிருந்தாங்க. ஸோ எல்லாருமே மேட்சை பார்த்துட்டு இருந்தாங்க. மேட்சை பார்த்துட்டு ஒரு 6க்கு எல்லாருமே கை தட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் எல்லாம் ஃபுல்லாக என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக சிவமணி சார் மேலே இருந்தது. சடனாக என்னமோ எடுத்து வாசிக்கிறாரு, சடனாக அதை தூக்கி போடுறாரு, நடுவில் வந்து தண்ணி குடிக்கிறாரு, தண்ணி குடிச்சிட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த பக்கம் மட்டும் வாசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் செம்மையாக இன்ஸ்பயர் ஆனேன். ஸோ ஒரு ப்ரீஃப் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நான் சிவமணி சாரோட பிக்கெஸ்ட் ஃபேன் ஆகிட்டேன். நான் வீட்டுக்கு போன உடனே என் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ட்ரம்ஸ் வாங்கி ஆகணும், நானும் ஒரு ட்ரம்ஸ் பிளேயராக போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிறதே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ட்ரம்ஸ் செட் போய் வாங்கினேன். ஸோ அது வாங்கினதுலேருந்து கல்விகளே ஊற்றினாங்க என் வீட்டில். ஒன்றுமே வரல, ஒன்றும் வாசிக்கவும் தெரியல. அதை உட்கார்ந்து டெய்லி காலைக்கு டம்முன்னு நடிச்சுக்கிட்டு நமக்கு வரவே வராது. அண்ட் இன்னைக்கு அவரோட ஒரு படம் பண்ணுறேன் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமாக ரஹ்மான் சார், முருகதாஸ் சார், நீங்கள் வந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. எல்லாருமே நீங்கள் எல்லாம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. நான் சினிமாவில் ஒரு ஆக்டராக வரணும் அப்படின்னு நினைக்கும் போதே உங்கள் படம்லாம் பார்த்து தான் நான் வளர்ந்தேன். உங்கள் படம்லாம் பார்த்து தான் நான் இன்னைக்கு எல்லாருமே என் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் பிளஸ் பண்ண வந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஸோ மச். Sir, and good afternoon. I think, is it evening yet? Good afternoon, everyone. Thank you so much for joining us here. Thank you, Rahman sir, Murugadoss sir, all of our guests. Thank you so much for coming. This is really a special occasion for the team. Because this is Santosh sir's first film, and this was the second one that I signed. And the reason why I signed it is because I heard the story from Santosh sir here in this hotel, and I just knew immediately. I told Tangadurai sir that we have to do this, and I thought it was a brilliant follow-up film to Madras. But now it's my third release. Nonetheless, I really think that the film has dealt with a very novel subject.
Novel in the sense that, as you can see from the trailer, deals with forgeries and forgeries of certificates, which is something that's happening in society and our country, but has never really come out as a full-fledged issue. So kudos to Santosh sir for picking up such a subject, and I'm happy to be part of such a film. Besides that, it's also an out-and-out commercial entertainer. I've been wanting to do songs and dance like since I came to the Tamil film industry. I didn't get a chance to do that with Madras and Kathakali, so I think this was my opportunity and I had a brilliant time at it. The entire team has been fantastic. I absolutely loved working with Santosh sir. Atharva and me, we shot together for nearly 2 years for this film, so I got to know him pretty well. It was very nice working with him. He's a really nice person. And special mention to our DOP, Arvind Krishna. I really think he's done a fantastic job. He really knows his job, and I like the way he's captured every single frame. Also today we are here to celebrate the music of this film. So a big round of applause to Shivamani sir. And to his wife, I did not know she had such a beautiful voice. They're such a talented couple. So thank you very much for the music that you've provided us with. I sincerely think that music plays a very important role in highlighting emotions. And there are a lot of emotions in our film, and I think that the music that Shivamani sir has provided us with has elevated it to a whole other level. Last but not least, Danu sir, thank you very much for facilitating this entire film, for providing me with all the comforts that I needed when I was shooting and otherwise. I had a fantastic experience. I really believe that this film is going to entertain you in the true sense of the word, and thank you so much.